வீட்டில் பசங்களுக்கு பிடிச்சது மாதிரி ஒரு டிஷ் வந்து செய்கிறோம். அது வால்நட் கேக்கு. இந்த வால்நட் கேக் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து 100 கிராம் மைதா எடுத்துருக்குறோம். அது கூடவே வந்து 10 கிராம் வந்து மில்க் பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் 10 கிராம் மில்க் பவுடர், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்சு சால்ட்டு, இது கூட 75 கிராம் வால்நட் எடுத்துருக்கோம். இதை நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். 125 கிராம் சுகர் எடுத்துக்கணும். சுகரை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து மிக்சியில் வந்து ஒரு அடி நம்ம அடித்தாலே போதும், பவுடர் ஆயிரும். 100 கிராம் பட்டர் எடுத்துருக்குறோம். 2 எக் இதுக்கு. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இனி எப்படி செய்யலாங்க. இப்போ நான் 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட்டர் வச்சு பீட் பண்ணாதான் நமக்கு வந்து கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கூட சர்க்கரையை நம்ம வந்து சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இனி இதுக்கு வந்து 2 எக்கு சேர்த்துருக்கோம். இந்த இதையும் நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த வால்நட் கேக் வந்து செய்கிறதுக்கு நம்ம இது பீட் பண்ணுறதுல தான் இருக்குது. நம்ம நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வால்நட் கேக் வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அந்த மைதா மாவை நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம இது வந்து வீட் ஃப்ளார்லேயும் வந்து பண்ணலாம். ஆனால் வந்து நல்லா கன்சிஸ்டன்சியாக வராது நமக்கு வீட் ஃப்ளாரில் பண்ணோம்னா. இதில் பண்ணும்போது நம்ம வந்து மைதா ஃப்ளாரில் வந்து பண்ணும்போது ரொம்பவே வந்து கன்சிஸ்டன்சி எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். வால்நட்டை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து நம்ம என்ன ஃப்ளார் எடுத்துருக்கோமோ அது போன் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஃப்ளார் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ஃப்ளார் மாவு கொடுக்கும்போது நமக்கு வந்து அந்த வால்நட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னொன்று வந்து கீழே வந்து போய் படியாது, ஈவனாக வந்து எல்லா இடமுமே வந்து இருக்கும். நம்ம இப்போ பீட் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃப்ளாரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரே கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணணும். ஒரே சர்க்கிளில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இனி இந்த வால்நட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து ட்ரேயில் வந்து இதை மாற்றிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 kg செய்கிறதுக்கான ட்ரே தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து ஒரு பட்டர் சீட் வந்து ஃபஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பட்டர் சீட்டில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பட்டர் கொஞ்சம் நம்ம இதில் தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பேனில் வந்து நமக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வந்து நமக்கு வரும். இந்த ட்ரேக்கு வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு
நம்ம வந்து கொஞ்சம் வந்து பெரிய பீஸாக வந்து நம்ம வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இது நம்ம வந்து ட்ரே வைக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இது ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வந்து ஒரு 1/2 hour வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். நம்ம ஒரு டூத் பிக் வச்சு ஒட்டாமல் வந்துன்னா கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி வந்து கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி கட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து வால்நட் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயாச்சு. இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துலாம், டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.